Hello, government. Fraud and transparency in SIT versus mutual fund. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியாவது க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பெனிஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதை எல்லாத்தையும் இன்னொரு கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பூரா சேஃபா இன்னொரு இடத்துல போகிறத செபி வந்து உறுதி பண்ணும். இந்த சிட்டில் பார்த்தீங்கன்னா யார் உங்க பணத்தை நிர்வகிக்கிறா அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏதாவது வந்து ஒரு பேம்ப்ளெட் போட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் நடந்துக்க போகிறோம், இந்த ஃபண்டெல்லாம் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இதுதான் உங்களுடைய என்ஏவி, இப்படி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அடுத்த மாதம் வந்து இவருக்கு தான் பணம் கொடுக்க போகிறோம், இவர் வந்து நமக்கு இப்படி திருப்பி கொடுக்க போகிறாரு, இந்த மாதிரி எந்த விதமான டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டிரான்ஸ்பரன்சி இஸ் ஜீரோ இன் சிட் ஃபண்டு. வேற மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனுடைய இது பார்த்தீங்கன்னா அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு இது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் போய் வந்து பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த சிட் ஃபண்டுன்றது ஒரு கடைக்குள்ளார போய் உள்ளே மாட்டிக்கிற மாதிரி அங்கேருந்து எப்படி வெளியிடுறதுன்னா ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கும், அந்த கடையோட மெயின் டோரு. வேற நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளார போகிறதுன்றது பார்த்தீங்கன்னா பெரிய ரயில்வே ஜங்ஷனுக்குள்ளார போகிற மாதிரி வேணுன்ற ட்ரெயினை ஏறிக்கலாம், வேணாங்கிறப்ப நீங்கள் இறக்கலாம், வேற எந்த வழியாக மட்டும் நீங்கள் வெளியில் வரலாம் உங்களுடைய வசதிப்படி. ஸோ நீங்கள் ஃப்ராடு அண்ட் டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சிட்டு வந்து வேணுமா, இல்லை எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருந்து கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டு வேணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் பேங்க் டெபாசிட்டுக்கே வந்து போகலாம். அதில் கண்டிப்பாக வந்து உங்கள் பணம் வந்து திருப்பி வந்துடும். ஏன்னா ஒரு பேங்கிங்கு ஒரு சிஸ்டம்னு சொல்லி ஒன்று இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இருக்குது. வேற சிட் ஃபண்டில் டிரான்ஸ்பரன்சின்றது கிடையவே கிடையாது. ஃப்ராடுக்கு 99% வாய்ப்பு இருக்குது, 1% நீங்கள் லக்கியான ஆளாக இருந்தால் திருப்பி வந்துடும்.